ரினியூவபிள் எனர்ஜியில் இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு கம்பெனியை பற்றி பார்க்க போகிறோம். அவங்க 2 நாளைக்கு முன்னாடி தான் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சோலார் பேனல் மேனுஃபேக்சரிங் கம்பெனியோட குரூப் ஆஃப் கம்பெனி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரினியூவபிள் எனர்ஜி பவர் ஜெனரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளஸ் கன்சல்டன்சி சர்வீஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஃபுல்லாக வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். அடுத்தது வேதாந்தா ஷேரை பற்றியும் பார்க்க போகிறோம். அவங்க ஜென்ரலாகவே லாஸ்ட்டு 3 வருஷமாக நல்ல ஒரு டிவிடெண்ட் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ டிவிடெண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைச்சிருக்காங்க. அவங்களுக்கு அதிகமான கடனும் இருக்குது. அதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஷேரை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக் பாத் டு வெல்த் இந்த புக்கில் இருந்து 2 டிப்ஸ் பார்த்துடலாம். நம்ம எப்போவுமே நம்ம மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ப்ளஸ்ஸு அமௌண்ட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணணும். நம்ம எந்த அளவுக்கு புதுசாக கற்றுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம மேலே வளர்ந்துக்கிட்டே இருப்போம். ஃபைனான்ஸில் நம்ம ரொம்ப வீக்காக இருந்தோம் அப்படின்னா அதை நம்ம கற்றுக்க ஆரம்பிக்கும் போது ஃபைனான்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிக்கிட்டே இருப்போம். அதனால் நம்ம புதுசாக கற்றுக்கிட்டே இருக்கணும். நம்ம எந்த தொழிலில் இருக்கோமோ அந்த தொழிலை பற்றி கண்டினியூவாக நம்ம கற்றுக்கிட்டு இருந்தோம்னா தான் நம்ம அந்த தொழிலில் முன்னேற முடியும். அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் நல்லா வளரணும், அதிகமான லாபம் எடுக்கணும் அப்படின்னா நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி நிறைய கற்றுக்கிட்டே இருக்கணும். ஷேர் மார்க்கெட்டில் எப்போல்லாம் சூப்பரான ஒரு கம்பெனியோட ஸ்டாக்கோட ப்ரைஸு கீழே போகுதோ அதை நம்ம நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து பார்க்கணும். அதாவது சூப்பரான ஒரு கம்பெனியாக இருக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரியாக ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரும். ஐடி ரைடு வராங்க, இல்லைனா ஏதாவது ஒரு பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆயிடுச்சு, இல்லை அப்படின்னா அங்கே இருக்க யூனியன் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு டெம்பரவரியான ஒரு ப்ராப்ளம் வரும். அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்கோட ப்ரைஸு ஃபுல்லாக டவுன் ஆகும். ஒரு 30 to 40% கீழே போயிடும். அதை நம்ம வாய்ப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாலிகேப் கேஇஐ இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டவுன் ஆனாங்க. ஏன் அப்படின்னா அதானியும் பிர்லா குரூப் 2 பேருமே கேபிள்ஸ் அண்ட் ஒயர் பிஸ்னஸில் வராங்க அப்படின்ற நியூஸ் வந்துச்சு. அதனால் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் அதோட ஹையில் இருந்து கிட்டத்தட்ட 30 to 40% கீழே போனாங்க. இப்போ மறுபடியும் அதே ஹைக்கே வந்துட்டாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரியாக ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரும். அதை நம்ம நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி முதலீடு பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய அமௌண்ட்லாம் தேவையில்லை. நம்மக்கிட்ட என்ன அமௌண்ட் இருக்கோ அதை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணால் போதும். நம்மக்கிட்ட வெறும் 10 ரூபா தான் இருக்குது, 20 ரூபா தான் இருக்குது அப்படின்னா கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளோட சின்ன அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சின்ன அமௌண்ட்டை சம்பாரித்து கொடுக்கும். அதாவது நம்ம ரொம்ப வெல்த்தியாக மாறணும்னா நம்மளோட பணம் நமக்காக வேலை பார்த்து நிறைய பணத்தை கொண்டு வரணும். அப்போ தான் நம்ம வந்து வெல்த்தியாக வந்து மாறுவோம். இங்கே நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா பெரிய அமௌண்ட்டை தான் நம்ம வந்து முதலீடு பண்ணணும், அப்போ தான் நம்மளுக்கு வந்து அதிகமான ரிட்டர்ன் கிடைக்கும் அப்போ நம்மளாம் யோசிக்கிறாங்க. அது கரெக்டு தான். இருந்தாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மக்கிட்ட இருக்க சின்ன அமௌண்ட் வந்து போட்டால் போதும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ என் ஃப்ரெண்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 லட்சம் 30 லட்ச ரூபா முதலீடு பண்ணால் ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய அமௌண்ட்டு நம்ம லாபமாக பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஆனால் அவங்க இன்னும் ஸ்டார்ட் பண்ணதே இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டில். அவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த 10 லட்சம் 20 லட்சம் அப்போல்லாம் யோசிக்க வேணாம். உங்கள்கிட்ட 500 ரூபா இருக்குது, 1000 ரூபா இருக்குது, அதிலிருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுவே போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ண பெரிய அமௌண்ட்டாக மாறும். அதனால் நம்மக்கிட்ட இல்லாத பற்றி யோசிக்கிறத விட நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதிலிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சமாக நம்ம அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். என்னோடய ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 300 ரூபாய்க்கு தான் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா மாதம் ஒரு 1000 ரூபா 2000 ரூபா 500 ரூபா அந்த மாதிரி போட்டு தான் இப்போ நல்ல ஒரு பெரிய ஹோல்டிங் வந்து வந்திருக்கு. வாரி ரினியூவபிள் டெக்னாலஜிஸ் லிமிடெடு இவங்க வந்து பார்த்திங்கன்னா சோலார் பிஸ்னஸில் தான் இருக்காங்க. அதாவது சோலார் பவர் ஜெனரேஷன் அண்டு கன்சல்டன்சி சர்வீஸும் இவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட பேரண்ட் குரூப் வந்து பார்த்திங்கன்னா வாரி குரூப் தான். வாரி எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவிலேயே சோலார் பேனல் மேனுஃபேக்சரிங்கில் ரொம்ப பெரிய கம்பெனியாக இருக்காங்க. ப்ளஸ்ஸு எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு குரோத்தில் இருக்கக்கூடிய ஒரு குரூப்பு. அதோட சப்சிடரி தான் இந்த வாரி ரினியூவபிள் டெக்னாலஜிஸ் லிமிடெடு. இந்த கம்பெனியோட முக்கியமான பிஸ்னஸ் என்னென்னா கன்சல்டன்சி பிஸ்னஸ் தான். அதாவது இப்போ வந்து சோலார் பேனல் நம்ம வைக்க போகிறோம் அப்படின்னா இவங்க அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க, சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணுவாங்க, மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. இல்லை நம்மக்கிட்ட இடம் இருக்குது அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 ஏக்கர் இடம் இருக்குது அப்படின்னா என்கிட்ட இடம் இருக்குது, நீங்கள் அதில் வந்து சோலார் பேனல் வச்சுக்கங்க அப்படின்னு சொன்னால் கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துல சோலார் பவர் இன்ஸ்டால் அவங்களே வந்து பண்ணிக்குவாங்க, மெயின்டெனன்ஸும் பண்ணிக்குவாங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட் வந்து பே பண்ணுவாங்க. இல்லை நம்மக்கிட்ட ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா சோலார் பிளான்ட்டு இருக்குது, அதாவது நம்ம ஏற்கனவே சோலார் எனர்ஜிக்கு தேவையான பிளான்ட் எல்லாமே வச்சுருந்தோம்னா கூட அவங்க மெயின்டெனன்ஸும் அவங்க வந்து பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி சோலார் பவர் எனர்ஜியில் இருக்கக்கூடிய எல்லா கன்சல்டன்சி சர்வீஸும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுவும் இல்லாமல் வாட்டர் பம்பு, ஸ்ட்ரீட் லைட் மாடியூல்ஸு, அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா சோலார்லேயே
ஆப்ரேட் ஆகக்கூடிய அந்த ஸ்ட்ரீட் லைட்டு, வாட்டர் பம்பு எல்லாமே இவங்க மேனுஃபேக்சரிங் அண்ட் சேல்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளஸ் சோலார் தெர்மல் சொல்யூஷனில் இருக்காங்க. ஆன் கிரிட் இன்வெர்ட்டர்ஸும் இவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளஸ் லித்தியம் அயன் பேட்டரிஸும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் அண்ட் சேல்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட கிளைண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அதானி, ஆதித்யா பிர்லா குரூப்பு, பாரத் பெட்ரோலியம், செல்லோ, எல்என்டி, மும்பை மெட்ரோ, என்டிபிசி, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே இவங்களோட கிளைண்ட்டாக தான் இருக்காங்க. இவங்ககிட்ட கிட்டத்தட்ட 1400க்கு மேலே சேல்ஸ் பாயிண்ட் இருக்குது. அதேமாதிரி மேக்ஸிமம் இவங்களோட ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், நம்ம தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், குஜராத், சத்தீஸ்கர் அண்ட் கர்நாடகா இவங்க இந்த இடத்துல எல்லாமே இவங்களுக்கான ப்ராஜெக்ட் வந்து போயிட்டு தான் இருக்குது. இவங்களோட ஆர்டர் புக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. அதே மாதிரி இவங்களோட க்ரோத் அப்படிங்கிறது நல்ல ஒரு க்ரோத்தில் தான் இவங்க வந்து இருக்காங்க. இவங்க பிஸ்னஸ் வைஸும் சரி, அதே மாதிரி சோலார் எனர்ஜி, இந்த ரெனியூபிள் எனர்ஜி அப்படிங்கிறது வேர்ல்டு வைடாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரோத்தில் தான் இருக்குது. நம்ம இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ரெனியூபிள் எனர்ஜிக்கு ஃபுல் ஃபோக்கஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனாலேயே இவங்களோட க்ரோத் அப்படிங்கிறது ரொம்ப வேகமாக தான் இருக்குது. அடுத்தது இவங்களோட கீ ரேஷியோ வந்து பார்த்தரலாம். மார்க்கெட் கேப்பு 11,813 கோடிக்கு மேலே இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 33ல் இருக்குது. இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ 38ல் இருக்குது. இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ விட ஸ்டாக்கோட பி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. புக் வேல்யூ 63 ரூபாயில் இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு 0.09%, ROCE 82%, ROE 65%, ROIC 70% இருக்குது. ஓபிஎம் 21% இருக்குது. ஓவராலாக இந்த பர்சன்ட் எல்லாமே சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். இன்டென்சிக் வேல்யூ 1248 ரூபாயில் இருக்குது. இப்போ இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் அதோட இன்டென்சிக் வேல்யூவோட ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பிஜி ரேஷியோ 0.17ல் இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி 0.12ல் இருக்காங்க. உங்களுக்கு கடன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 18ல் இருக்குது. இது மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் இவங்களோட க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. அதனால நம்ம இன்டென்சிக் வேல்யூ, பிஜி ரேஷியோ வச்சு பார்க்கும்போதெல்லாம் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு இன்னும் கம்மியான வேல்யூஷன் தான் இருக்குது. அடுத்தது இவங்களோட ரிசல்ட் வந்து பார்த்துடலாம். குவார்ட்டர்லி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தான் கொடுத்துருந்தாங்க. செப்டம்பர் 2025 இவங்களோட சேல்ஸ் 775 கோடியாகவும் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 116 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. இதுவே போன குவார்ட்டர், அதாவது ஜூன் 2025 இவங்களோட சேல்ஸ் 603 கோடியாகவும் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 86 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி போன வருஷம் செப்டம்பர் 2024 இவங்களோட சேல்ஸ் 524 கோடியும் நெட் ப்ராஃபிட் வந்து பார்க்கும்போது 54 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. குவார்ட்டர் செக் பண்ணாலும் சரி, இல்லை இயர் ஆன் இயர் பார்த்தாலும் சரி, இவங்க சூப்பரான ரிசல்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்கலாம். மார்ச் 2022 வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் 162 கோடியும் நெட் ப்ராஃபிட்டாக வெறும் 9 கோடி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவே மார்ச் 2025 இவங்களோட சேல்ஸ் 1598 கோடியாகவும் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 229 கோடியாக வந்து கொடுத்துருக்காங்க. இதுவே 2025 to 26 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நல்ல ரிசல்ட்டை தான் கொடுத்துருக்காங்க. மேபி அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம், அதாவது மார்ச் 2025 விட மார்ச் 2026 அதிகமான நெட் ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு கம்பெனி நம்ம சூஸ் பண்ணும்போது அவங்களோட பிஸ்னஸ் சூப்பராக இருக்கணும், ப்ளஸ் அவங்களோட ப்ரொமோட்டரும் ரொம்ப நல்லவங்களாக இருக்கணும். அதுக்கு அடுத்தது அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் வந்து பார்க்கும்போது அவங்களோட சேல்ஸும் சரி, நெட் ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தான் நம்ம வந்து பார்க்கணும். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் வந்து சூப்பராக இருக்குது, நெட் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது இயர் ஆன் இயர். அடுத்தது இந்த ஸ்டாக்கோட சிஏஜிஆர் வந்து பார்க்கலாம். சேல்ஸ் குரோத்தை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்தில் 209%, ப்ராஃபிட் குரோத்தை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்தில் 143%. அதாவது இந்த கம்பெனியோட சேல்ஸும் சரி, ப்ராஃபிட்டும் சரி நல்ல ஒரு குரோத்தில் இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்தில் 214%. அதேமாதிரி லாஸ்ட் ஒரு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35% நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஷேரில் ஒருத்தர் முதலீடு பண்ணியிருந்தா கூட இப்போதைக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் வந்து இருக்கும். ரிட்டர்ன் அண்ட் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 60% மேலே இருக்குது. ஓவரால் அந்த பர்சன்டேஜ் எல்லாமே சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர்கிட்ட 74% இருக்குது. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா 1.31% ஷேர் ஹோல்டிங் இருக்குது. எஃப்ஐ இப்போ தான் கொஞ்சமாக வந்து வாங்கியிருக்காங்க. டேட் வந்து பார்த்தீங்கன்னா 0.14% ஷேர் ஹோல்டிங் இருக்குது. ரீட்டைல் பீப்புள்கிட்ட 24% ஷேர் ஹோல்டிங் இருக்குது. அதிகமான ஷேர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் பீப்புள்கிட்ட தான் இருக்குது. எஃப்ஐ வந்து இப்போ தான் 1% வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்த குவார்ட்டரில் இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் அதிகமாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போ இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஹையிலேருந்து நல்ல லோ ப்ரைஸில் தான் இருக்குது. இந்த வார ரினியூவபிள் டெக்னாலஜிஸ் 2012 NSE SME பிளாட்ஃபார்மில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஏப்ரல் 2025 தான் இந்த பிஎஸ்சி அண்ட் NSE மெயினில் வந்து லிஸ்ட்டு பண்ணாங்க. அதனால மேக்ஸிமம் இந்த சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வெப்சைட்டில் இப்போ இந்த ஏப்ரல்லேருந்து இருக்கும், இன்னும் ஒரு சில வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2012 இருக்கிற மாதிரி இருக்கும்.
எப்படி பார்த்தாலும் இப்போ இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1200 டச் பண்ணிட்டு இப்போ கீழே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ரிசல்ட் கொடுத்தாங்க. கரெக்டாக ரிசல்ட் கொடுக்கறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பார்க்கலாம், நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. மேபி இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்னால கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனால் நல்லாயிருக்கும். ஏற்கனவே இந்த லாஸ்ட் 2 கேண்டில் ஸ்டிக் வந்து பாருங்கள் இன்க்ரீஸ் ஆயிருச்சு. ஒரு 10% வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருச்சு அது லோவில் இருந்து. பார்க்கலாம், இப்போ நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் இன்க்ரீஸ் ஆனால் நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா இப்போ அந்த 1000 ரூபாய்க்கு வாங்கினவங்க எல்லாருமே நல்ல ரிசல்ட் கொடுத்த உடனே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராஃபிட் என்ன புக் பண்ணியிருப்பாங்க. ஸ்விங் ட்ரேட்லாம் பண்ணுறவங்க. வேதாந்தா லிமிடெடு மேக்ஸிமம் இந்த கம்பெனி பற்றி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அதுவும் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இப்போ ரீசெண்டாக வந்தவங்களாம் வேதாந்தா வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால் வேதாந்தா வாங்கலாமா அப்படின்னு நம்ம வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஃபஸ்ட்டு இவங்களோட பிஸ்னஸ் வந்து பார்த்துடலாம். வேதாந்தா வந்து பார்த்தீங்கன்னா மினரல்ஸ், ஆயில் அண்ட் கேஸ், எக்ஸ்ப்ளோரிங், எக்ஸ்ட்ராக்டிங் அண்ட் ப்ராசஸிங் பிஸ்னஸில் தான் இருக்காங்க. அதாவது பூமியில் இருந்து மினரல்ஸு, ஆயில்ஸ் அண்ட் கேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் இவங்க ப்ரொடக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்க் இருக்கும், லெட்டு, சில்வரு, காப்பரு, அலுமினியம், அயனம், ஆயில் அண்ட் கேஸ் இருக்குது. இவங்க இந்தியாவில் இருக்காங்க, சவுத் ஆப்பிரிக்கா, நபியா, அயர்லாந்து அண்ட் யுஏஇயில் இருக்காங்க. அதர் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஜெனரேஷனில் இருக்காங்க, ஸ்டீல் மேனுஃபேக்சரிங்கில் இருக்காங்க, போர்ட் ஆப்ரேஷனில் இருக்காங்க. கிளாஸ் சப்ஸ்ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் கொரியா அண்ட் தைவான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் இவங்களோட ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் தான் 65% இருக்குது. அதாவது 65% டோட்டல் ரெவன்யூ நம்ம இந்தியாவில் தான் இவங்களுக்கு வந்துட்டுருக்கு. அதுக்கு அடுத்தது மலேசியாவில் 9%, சைனாவில் 3%, யுஏஇயில் 1% இருக்குது. அதர் கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22% ரெவன்யூ வந்துகிட்டு இருக்கு. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அலுமினியம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டொமஸ்டிக்கில் 46% மார்க்கெட் ஷேர் இவங்ககிட்ட தான் இருக்குது அலுமினியம் ப்ரொடக்ஷனில். அதேமாதிரி ஜிங்க் ப்ரொடக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 75% மார்க்கெட் ஷேரு இவங்ககிட்ட தான் இருக்குது. அடுத்தது குளோபலாக வந்து பார்க்கும்போது 3வது இடத்துல சில்வர் ப்ரொடக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி சப்சிடரி தான் இருக்குது. அதாவது ஹிந்துஸ்தான் ஜிங்க் தான் இருக்குது. காப்பர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20% மார்க்கெட் ஷேரு இவங்ககிட்ட தான் இருக்குது. அதே மாதிரி ஆயில் அண்ட் கேஸ் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் மிகப்பெரிய ப்ரைவேட் கம்பெனியும் இந்த கம்பெனி தான். அதேமாதிரி பவர் ஜெனரேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவிலேயே மிகப்பெரிய 2வது இடத்துல இருக்கக்கூடிய கம்பெனி இது தான். இவங்ககிட்ட இருக்க இந்த செக்மெண்ட்டை தான் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக பிரிக்கலான்றதுங்க. அதாவது தனித்தனி என்டிட்டி, அதாவது தனித்தனி கம்பெனியாக பிரித்து லிஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து இருக்காங்க. அதுவும் போய்கிட்டு இருக்குது. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. அடுத்தது நம்ம கீரேஷ் வந்து பார்த்தலாம். மார்க்கெட் கேப்பை பொறுத்த வரைக்கும் 1,88,000 கோடிக்கு மேலே இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 14 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ 53 இருக்குது. புக் வேல்யூ 105 இருக்காங்க. டிவிடெண்ட் ஈல்டு 9% இருக்குது. ROC 25%, ROE 38%, ROIC 40%, OPM 27% இருக்குது. ஓவராலாக அந்த பர்சன்டேஜ் ரொம்ப சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். இன்டென்சிக் வேல்யூ 325 இருக்குது. பிஜி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நெகட்டிவில் இருக்குது. நெகட்டிவில் இருந்தால் கொஞ்சம் டேஞ்சர் பண்ண மாதிரி இருக்கும். டிவிடெண்ட் பேட் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 113% இருக்குது. அதாவது இவங்களுக்கு 100 ரூபா ப்ராஃபிட் வருதுன்னா 113% டிவிடெண்ட்டாக வந்து கொடுத்துட்ருக்காங்க. எப்படி இப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா இவங்ககிட்ட ரிசர்வ் வந்து அமௌண்ட் வச்சுருப்பாங்க. அந்த அமௌண்ட்டை இருந்தால் நம்ம டிவிடெண்ட்டாக பேட் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்தது டெப்ட் ஈக்விட்டி 2.22 இருக்குது. அதாவது கடன் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இது மட்டும்தாங்க இந்த கம்பெனிக்கு உள்ள ரொம்ப பெரிய டேஞ்சரானது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 4.58 இருக்குது. ஓவராலாக அந்த ரேஷியோ வச்சு பார்க்கும்போது ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் ஓகே தான். ஆனால் கடன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. டிவிடெண்ட் பேட் ரேஷியோவும் ரொம்ப 100%க்கு மேலே இருக்குது. அப்படின்னா இதுக்கு முன்னாடி கொடுத்த அளவுக்கு இவங்க டிவிடெண்ட் இதுக்கப்புறம் தருவாங்களா அப்படிங்கிறது டவுட்டு தான். அதையும் இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். இவங்ககிட்ட ரிசர்வாக வந்து பார்த்தீங்கன்னா 40,821 கோடி இருக்குது. அதாவது இவங்ககிட்ட காசாகவே 40,000 கோடிக்கு மேலே வச்சுருக்காங்க. இந்த 40,000 கோடியில் இருந்து தான் டிவிடெண்ட் அமௌண்ட் அப்படின்னு தருவாங்க. அப்படின்னா ரிசர்வ் வந்து குறையும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ரிசர்வ் குறைஞ்சதுன்னா இந்த கம்பெனியோட வேல்யூஷன் அப்படிங்கிறது வந்து குறையும். அதே மாதிரி இவங்களுக்கு கடன் அப்படிங்கிறது 91,479 கோடிக்கு மேலே இருக்குது. இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ. அவங்ககிட்ட இருக்க அமௌண்ட்டை விட அவங்க கடன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இது கண்டிப்பாக வந்து கொஞ்சம் டேஞ்சராக இருக்கும். இவங்க நல்ல ஒரு லாபத்தில் தான் இருக்காங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து கூட பார்க்கலாம். மார்ச் 2014 இவங்களோட சேல்ஸு 66,152 கோடியாக இருந்திருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட்டு 11,421 கோடியாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 2025, 2026 நெகட்டிவில் தான் வந்து ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இவங்க லாஸில் தான் ரன் ஆயிருக்காங்க. ஆனால் மார்ச் 2025 இவங்களோட சேல்ஸு 1,52,000 கோடிக்கு மேலேயும் நெட் ப்ராஃபிட் வந்து பார்க்கும்போது 20,535 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ப்ராஃபிட்டு. என்ன ஒரு வருஷம் நல்ல ஒரு ரிட்டர்ன் அவங்களுக்கு கிடைக்கும். அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த ரிட்டர்ன் அப்படிங்கிறது வந்து கொஞ்சமாக கம்மியாகும். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் தான். இருந்தாலும் இவங்க நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான். அடுத்தது இவங்களோட சிஏஜிஆர் வந்து பார்க்கலாம். சேல்ஸ் குரோத்தை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்தில் 13%. அதேமாதிரி ப்ராஃபிட் குரோத்தை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்தில் 2% இருக்குது. ரொம்ப கம்மியான சிஏஜிஆர் தான்.
அதேமாதிரி ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்தில் 37%, அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கில் ஒருத்தர் முதலீடு பண்ணியிருந்தா கூட வருஷம் கிட்டத்தட்ட 37% இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து பார்க்கும்போது லாஸ்ட் 5 வருஷத்தில் கிட்டத்தட்ட 24% இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து நல்லா இருக்குது. ஆனால் அந்த சேல்ஸ் growth ப்ராஃபிட் growth தான் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே மாதிரி ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து பார்க்கும்போது ப்ரொமோட்டர்கிட்ட கிட்டத்தட்ட 56% ஷேர் ஹோல்டிங் இருக்குது. எஃப்ஐட் வந்து பார்த்தீங்கன்னா 10.60% இருக்குது. டிஐட் வந்து பார்க்கும்போது 16.47% ஷேர் ஹோல்டிங் இருக்குது. அதேமாதிரி ரீட்டைல் பீப்புள்கிட்ட 16.35% ஷேர் ஹோல்டிங் இருக்குது. எஃப்ஐடிஐ 2 பேருமே இதில் வந்து இருக்காங்க. அடுத்தது இவங்களோட டிவிடெண்ட் வந்து பார்க்கும்போது இப்போ 2025 ஜூன் மாதம் ஒரு தடவையும் ஆகஸ்ட் மாதம் ஒரு தடவையும் இந்த டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 23 ரூபாய் ஒரு ஷேருக்கு இது வரைக்கும் இந்த டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. மேபி அடுத்த டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் வரதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த 2023 வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 4 தடவை டிவிடெண்ட் கொடுத்தாங்க. அதே மாதிரி தான் 2024 4 தடவை டிவிடெண்ட் கொடுத்தாங்க. ஆனால் 2025 இது வரைக்கும் 2 தடவை தான் டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த டிவிடெண்ட் மேபி டிசம்பரில் வந்தாலும் வரலாம். அப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அந்த 2023 22 வந்து கொடுத்த மாதிரி அதிகமாக டிவிடெண்ட் தருவாங்க. அப்போல்லாம் நம்மளால் வந்து எதிர்பார்க்க முடியாது. இவங்களுக்கு கடன் அதிகமாக இருக்கனால தான் இந்தளவுக்கு டிவிடெண்ட் தராங்க. ஏன்னா இவங்க டிவிடெண்ட் தராங்கன்னா அதிகப்படியான ஹோல்டிங் இந்த கம்பெனிக்கிட்ட தான் இருக்கனால இதோட ப்ரொமோட்டருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான டிவிடெண்ட் வந்து போகும். அதை வச்சு அவங்க வந்து கடன் வந்து ரீபே பண்ணதனா பண்ணுவாங்க. இந்த ஸ்டாக்கு லாஸ்ட் 5 வருஷத்தில் கிட்டத்தட்ட 406% வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஹையில் தான் இருக்குது. இதுவே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அந்த 400 ரூபா பக்கத்துலலாம் இருந்துச்சு. இப்போ கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. பார்க்கலாம், டீமெர்ஜர் நியூஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. ஆனால் கடன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து வாங்கி வச்சுருக்காங்க. இப்போதைக்கு டிவிடெண்ட் ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 டிவிடெண்ட்டை மட்டும் நம்ம எடுத்து பார்த்தா கூட 4.7% தான் இருக்குது. மேபி டிசம்பர் மாதம் இவங்க டிவிடெண்ட் கொடுத்தாங்கன்னா அந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிறது அதிகமாகும். இவங்களோட கடனை கொஞ்சமாக குறைச்சாங்கன்னா உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வேல்யூஷன் வந்து நல்ல ஒரு வேல்யூஷன் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. பார்க்கலாம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் ஒரு கம்பெனி அதிகமான டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து வாங்கக்கூடாது. முன்ன பார்த்த மாதிரி டிவிடெண்ட் பெய்ட் ரேஷியோ கிட்டத்தட்ட 100%க்கு மேலே இருக்குது. இந்த அளவுக்கு வந்து இவங்க டிவிடெண்ட் கொடுத்தாங்கன்னா அடுத்தடுத்த குவார்ட்டர்லேயும் இவங்க நல்ல ரிசல்ட் தரணும். இல்லை ரிசர்வில் வந்து இப்படி அமௌண்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா அதோட வேல்யூஷன் அப்படிங்கிறது கம்மியாகும். அதுவும் கொஞ்சம் டேஞ்சராக தான் இருக்கும்.